இயேசுவின் பயணம் எருசலேமை நோக்கியது. எருசலேம் நோக்கியது என்றால் அவருடைய சாவு, அவருடைய பாடுகள், மரணம். புனித லூக்கா தனது நற்செய்தியிலே இதை தெளிவாக பதிவு செய்கிறார். இயேசுவும் அதிலே தெளிவாக இருக்கிறார். பாவ மன்னிப்புக்காக எல்லோரும் மீட்கப்பெற என்பதற்காக தன்னையே சிலுவை சாவுக்கு கையளிப்பதற்காக இயேசுவின் பயணம் இருந்தது. அவருடைய போதனை புதுமைகள் எல்லாம் அதை நோக்கிதான். முதல் வாசகத்திலே சக்கரியா இறைவாக்கினர் சொல்கிறார், எல்லாரும் எருசலேமுக்கு வருவார்கள், கடவுளை கண்டுகொள்வார்கள். பதிலுரை பாடலும் அதே செய்தி தான் நமக்கு தருகிறது. இயேசுவிலே கடவுளை கண்டுகொண்டு நம்முடைய வாழ்விலே இயேசுவோடு இணைந்து பயணம் செய்யும். துன்பம், வேதனை, பாடுகள், இதன் வழியாக மீட்பு உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்பத்தை கண்டு ஓட முடியாது. நம்முடைய வேதனைகளையும் போராட்டங்களையும் இயேசுவின் பாடுகளோடு இணைந்து அந்த பயணத்திலே நம்மை இணைத்து கொண்டால் மீட்பு இன்னும் பலம் பெறும். பிறருக்கும் இது முன் உதாரணமாக இருக்கும். சீடர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிந்து கொண்டார்கள். பிற்காலத்திலே இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு இந்த அடித்தளம் அவர்களுக்கு உதவியாக இருந்தது. நாமும் இயேசுவோடு இணைத்துக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.